இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்லெட் செட் பார்க்க போகிறோம். ஸோ கேஸ்லெட் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன கேஸ்லெட் கொடுத்துருக்காங்கன்னு ரீட் பண்ணுவோம். இன் அன் ஆஃபீஸ், ஒரு ஆஃபீஸில் த ரேஷியோ ஆஃப் த மென் டு விமன் இஸ் 7:5. ஒரு ஆஃபீஸில் மென்னுக்கும் விமனுக்கும் ரேஷியோ கொடுத்துட்டாங்க 7:5. 40% ஆஃப் த மென் அண்ட் 60% ஆஃப் த விமன் ஆர் மேரிட். ஸோ இவங்க மேரிடாக இருக்காங்க. among the married men 25% have no children. among the married women 1/3 have no children. Number of married men who have children exceeds the number of the married women who have children by 42. ஓகேவா? இது ஒரு கேஸ்லெட். இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இல்லை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இன்னும் ஆஃபீஸ், ஒரு ஆஃபீஸில் மென் அண்ட் விமன் ரேஷியோ வந்து 7:3 இருக்கு. அப்போ மென் அண்ட் விமன் ரேஷியோ வந்து நான் எழுதிக்கிறேன். இங்கே இப்போ இதை மென்னுன்னு வச்சுக்கோங்க. மென்னு, இது விமன். ஓகேவா? ஸோ ஒரு ஆஃபீஸில் மென் அண்ட் விமன் எவ்வளோ இருக்காங்கன்னா 7:5 ரேஷியோவில் இருக்காங்க. ஓகேவா? 7:5 அப்படியே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதில் 40% ஆஃப் த மென் அண்ட் 60% ஆஃப் த மேரிட். இப்போ இதில் மேரிடை நான் தனியாக எழுதுறேன். இப்போ இதில் மேரிட் எழுத போகிறேன்னு வரும்போது நான் 7ல் 40% எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. 7ல் 10%னா 0.7. அப்போ 40%னா 2.8. எல்லாமே பாயிண்ட்ல வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இதுல ஒரு 0, இதுல ஒரு 0, இதுல 0 ஆட் பண்ணா அதுலயும் 0 ஆட் பண்ணும். ஓகேவா? இல்ல இன்னொரு 0 700 500 கூட வச்சுக்கலாம். 70 15 கூட வச்சுக்கலாம். ஓகேவா? எது கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க. 7 வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா பாயிண்ட்லயே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அப்போ பாயிண்ட்ல சால்வ் பண்ணும்போது கஷ்டமாயிரும். ஓகேவா? இப்போ 7க்கு 40%னா 28ன்னு போடுவோம். அப்போ மேரிட் மென் வந்து 28, 60% ஆஃப் உமன்னா 60%னா 30. அப்போ மேரேஜ் ஆனவங்க இதுல 28, அதுல 30. ஓகேவா? அடுத்தது பாருங்க. among the married women, அந்த among the married men 25% have no children. அப்ப 25%, இதுல 25% வந்து children கிடையாது. with no children. ஓகேவா? 25%னா by 4. அப்ப ஏன்னா 25% of fraction value 1/4 தானே. அப்ப 28/4 எவ்வளவு? 7. no children. அதே மாதிரி இங்க 30 இருக்காங்க. 30ல 1/3. in a married women 1/3 have no children. 1/3க்கு children இல்லையா. அப்போ 1/3னா 30ல 1/3னா எவ்வளவு? 10. அப்போ 10க்கு வந்து no children. ஓகேவா? அதுக்கப்புறம் number of the married women who have children exceeds the number of the married women who have children by 42. அப்போ children இருக்கிறவங்க எவ்வளவு? no children சொல்லிட்டாங்க. அப்போ children இருக்கிறவங்க எவ்வளவு இருப்பாங்க? 28ல 27 போச்சுன்னா ரிமைனிங் 21 வந்து children உள்ளவங்க. அதே மாதிரி 30ல 10 போச்சுன்னா 20 வந்து children உள்ளவங்க. இப்போ married women who have children exceeds the number of the married women who have children by 42. அப்போ எக்ஸிஸ்ட்னா இவ்வளோ அதிகமா இருக்காங்க அப்படின்னு மீனிங். ஓகேவா? எக்ஸிஸ்ட்னா என்ன அர்த்தம்னா, இந்த மேரிட் மென்ல இருக்கிறவங்க மேரிட் விமனை விட இவ்வளோ அதிகமா சில்ட்ரன் வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ நம்ம 70-15 எடுத்தோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரேஷியோல மேரிட் மென்னுக்கு எவ்வளோ இருக்காங்க? 21 இருக்காங்க. விமனுக்கு எவ்வளோ இருக்காங்க? 20 இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ், அதாவது இவங்களை விட இவங்க எவ்வளோ அதிகமா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1. அங்க என்ன சொல்லிட்டாங்க? 42ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 தான் 42னா நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வேணும் அப்படின்னா 70 + 50 எவ்வளவு? 120. அப்போ 120 போட்டு நான் இது பண்ணிக்கலாம். இது என்ன வேணுமோ அதை வந்து இந்த 42ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும் இனி. ஓகேவா? ஏன்னா 1 தான் 42ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இனி எதை கேட்டாலும் நம்ம 42ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லிடணும். கிளியர்? இப்போ பார்ப்போமா? ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ டேட்டா எழுதுறோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் த ஆஃபீஸ். ஸோ அந்த ஆஃபீஸில் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க? நம்மளை பொறுத்த வரைக்கும் 70 + 50 எவ்வளவு? 120 இருக்காங்க. நம்ம சொல்லணும் 1 part தான் 72. அப்போ 120னா எவ்வளவு? ஒன் பார்ட் தான் 42. அப்போ 120னா இன்டூ 42. அதை 42ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்போ மல்டிப்ளை பண்ணுவோமா? 0வை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 10ஆல பண்ணா 420, 42வை 2ஆல பண்ணா +84. இங்கே ஒரு 0 வேற இருக்கு, அது லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 4, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 10, 1, 504 வரும். இங்கே ஒரு 0 இருக்குல்ல, அதையும் போட்டோன்னா ஆன்சர் என்னது? 5040. ஸோ இதுதான் ஆன்சர்.
புரியுதா? இப்போ நான் வேல்யூஸ்லாம் நம்மளே சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் நமக்கு எப்படி வருதுன்னா 1 part தான் 42ன்னு வருது. நான் அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். 1 part 42ங்கிறத தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இனி என்ன வந்தாலும் அந்த 42 மல்டிப்ளை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லணும். இப்போ டோட்டல் எம்ப்ளாயிஸ்ன்னு கேட்டால் இங்கே 70 + 50 நமக்கு என்ன வருது? 120 தான் வருது. 120 ஆன்சர் கிடையாது, அது நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூ. ஸோ அதை 1 part 42ஓட மல்டிப்ளை பண்ணி சொல்லணும். ஓகேவா? 120 part எவ்வளவு? 1 part 42னா நமக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 120. அப்போ 120 part எவ்வளவு? 120 × 42 5040. கிளியரா? செகண்ட் क्वेश्चन பார்ப்போம். ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேரிட் எம்ப்ளாயிஸ். அப்போ இதுல மேரிட் எம்ப்ளாயிஸ் எவ்வளவு இருக்காங்க நம்ம சொல்லணும். இல்ல நமக்கு மேரிட் எவ்வளவு? 28 30. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு எவ்வளவு வரும்? 58 வரும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு 58. ஒரு பார்ட்டுங்கிறது 42. அப்போ 58 part என்னது? இன்டூ 42. ஸோ 42ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த 40 + 2ன்னு பிரிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 58 4ஆல மல்டிப்ளை பண்ணா 60 4ஆல பண்ணா எவ்வளோ வரும்? 240 வரும். அதுல இருந்து இந்த 2 × 8னா 240ல ஒரு 8 மைனஸ் பண்ணா போதும். அப்ப 240ல 8 மைனஸ் பண்ணா 232. இங்க ஒரு 0 வரக்குல 0 பிளஸ் 58 2 டைம்ஸ் பண்ணணும். 68 2 டைம்ஸ் பண்ணா 120. அதுல இருந்து இந்த 2 ரெடியூஸ் ஆயிருக்கு, அந்த 2 × 4. அப்போ 120ல 4 மைனஸ் பண்ணா 116 வரும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 6 1 + 3 3. இது 4 2. ஸோ அப்போ ஆன்சர் 2436. கிளியரா? இது புரியுதா? ஸோ 58 × 42 40 + 2ன்னு வச்சுக்கோங்க. 4 டைம்ஸ் பண்ணும்போது 2320. ஸோ இதை 2 டைம்ஸ் பண்ணும்போது 116. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2436. நெக்ஸ்ட், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த அன்மேரிட் மென் டு அன்மேரிட் விமன். அப்போ அன்மேரிட் மென்ல இருந்து அன்மேரிட் விமன். இப்போ இங்க நம்ம மேரிடு தான் எடுத்து வச்சிருக்கோம். 70ல 28ங்கிறது மேரிட். அப்ப ரிமைனிங் இருக்கிறவங்க தானே அன்மேரிடா இருப்பாங்க. அதே மாதிரி 50ல 30ங்கிறது மேரிட். அப்ப ரிமைனிங் இருக்கிறவங்க தானே அன்மேரிட் விமனா இருப்பாங்க. அப்ப 70ல 28 போனா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? இப்ப 70ல 30 போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 40 இருக்கும். ஆனா இங்க 30ல வெறும் 28 தான் போயிருக்கு. அப்ப எவ்வளவு இருக்கும்? 40 30 போச்சுன்னா 40 இருக்கும், 42 இருக்கும். இதுல எவ்வளவு இருக்கும்? 20 இருக்கும். அப்போ 42க்கும் 20க்கும் ரேஷியோ எடுக்கணும். ரேஷியோ எடுத்தா என்ன? ஒரு 2 டேபிள்ல கேன்சல் பண்ணணும். இது 10, இது 21. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 21:10. ஏ ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? த எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் மேரிட் பட் ஹாவ் நோ சில்ட்ரன். மேரிடா இருப்பாங்க, நோ சில்ட்ரனா இருப்பாங்க. Form what percent of the total workforce? So employees who are married but have no children. So married but have children. Children வந்து no children வந்து இவ்வளோ பேர். Married ஆனவங்க 28. அல்ல with no children னா 7. இதுல 10. ஸோ எம்ப்ளாயிஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ த எம்ப்ளாயிஸ் வாஸ் மேல்ல வந்து 7, விமன்ல வந்து 10. ஸோ 17 வரும். பட் ஹாவ் நோ சில்ட்ரன். ஃபார்ம் வாட் % ஆஃப் த டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ். நமக்கு டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் எவ்வளவு? நம்ம என்ன வச்சிருந்தோம்? டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் 70 + 50. 70 + 50 நமக்கு என்னது? 120. அப்போ 120ல 17ங்கிறது எவ்வளோ % கேட்குறாங்க. ஓகேவா? 120ல 17னா எவ்வளோ % பார்த்துருவோமா? பர்சன்டேஜ்னா இன்டூ 100 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிருமா? ஸோ இதை நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். 17 × 5. ஸோ 85/6. 85/6. 85 6ஆல டிவைட் பண்ணனா 1, ரிமைண்டர் 2, 4, தென் 1, 14.1 something இந்த இருக்கு. சி ஆப்ஷன் 14 1/6. ஓகேவா? ஸோ 14 வந்துட்டாலே நம்ம ஆன்சர் 14 1/6 தான் இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. கிளியர்? ஸோ 85/6 அப்படியே டிவைட் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் யோசிக்க வேணாம், அப்படியே டிவைட் பண்ணி. நான் நீங்கள் இதில் டிவைட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாயிண்ட்ல வந்துடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணுங்க. அப்போ 85/6னா 1 சார் 6 வரும், ரிமைண்டர் 2 வரும். ஸோ 4 சார் வரும், 1 வரும். ஸோ 1 டைம்ஸ் 6 வரும், ரிமைண்டர் 4 வரும். தென் 6 டைம்ஸ் பண்ணும்போது 7 வரும். ஸோ ஃப்ராக்ஷன் எழுதும்போது 14 1 இங்கே பாயிண்ட்ல கொடுக்கல, ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அதனால 14 1/6. கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இயர் 1/6 of the unmarried men and 1/4 of the unmarried women get married. Nothing else changed. Married employees then form what % of the workforce? இப்போ நமக்கு அன்மேரிட் இருப்பாங்க அப்படிதானே. அதில் நெக்ஸ்ட் இயர் என்ன ஆகிறாங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு இருக்க அன்மேரிட்ல 1/6 வந்து
மேரேஜ் பண்றாங்க, 1/4 வந்து மேரேஜ் பண்றாங்க. இப்போ மேரேஜ் எம்ப்ளாயி வந்து டோட்டல்ல இருந்து எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேக்குறாங்க. இப்போ நமக்கு ஆல்ரெடி அன்மேரிட் எவ்வளவு இருக்காங்க, 7 இருக்காங்களா, சாரி மேரீடு அன்மேரிட் நம்ம ஆல்ரெடி எடுத்தோம்ல. ஸோ இது போக 42 இருந்தாங்க அன்மேரிடு. நான் இங்கே எழுதுறேன், அன்மேரிடு மென் வந்து 42 இருக்காங்க. அதேமாதிரி அன்மேரிட் வந்து விமன் வந்து 50ல் 30 மேரிட் போனால் 20 இருப்பாங்க. இதில் 42ல் 1/6 வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. அப்போ 1/6னா இது 42ல் 1/6னா எவ்வளவு, 7 வந்து மேரேஜ் பண்றாங்க. அதே மாதிரி விமன்ல என்ன சொல்லியிருக்காங்க, 1/4 ஆஃப் த அன்மேரிட் விமன் காட் மேரிட். அப்போ இதுல 1/4 வந்து மேரேஜ் பண்றாங்க. விமன் வந்து 20 இருக்காங்களா, இதுல 1/4னா எவ்வளவு வருவாங்க, by 4னா 5 வருவாங்க. இவங்க மேரேஜ் பண்றாங்க. அப்ப மேரேஜுக்குள்ள இவங்க போறாங்க. போகும்போது எவ்வளவு பேர் ஆல்ரெடி நமக்கு மேரேஜ் பண்ணவங்க 30 + 28 58. இப்போ ஒரு 12 வர ஆடாறாங்க. அப்போ 58 + 12 எவ்வளவு, 70. புரியுதா? 58 + 12 இங்க 7 + 5 வந்து 12. அப்போ ஆல்ரெடி நமக்கு 58 வந்து மேரேஜ் இருக்கு. இங்க இருக்கா மேரீட் ஆனவங்க 28 + 30 58 இருக்காங்க. இப்போ இவங்க கூட 12ம் சேர்னாங்க. அப்போ 12 சேரும்போது நமக்கு எவ்வளவு வரும், 70 வரும். அப்போ இங்க பாருங்க, what percent of the workforce. அப்போ married employees then form what percent of the workforce. அப்போ மேரேஜ் ஆனவங்க இப்போ 70 at a total work, சரி இந்த ஒர்க்குக்கு வந்தவங்க எவ்வளவு, மென் வந்து 70, விமன் வந்து 50. அப்போ 70 + 50 எவ்வளவு, 120. ஸோ பெர்சன்டேஜ்ல எவ்வளவு, அப்போ 120ல் 70ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ இன்டூ 100. ஓகேவா? ஸோ இது இன்டூ 100 போடாம நான் அப்படியே டிவைட் பண்றேன் பாருங்க. இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாமா, 7/12 இருக்கா. இந்த 7/12 நான் எப்படி பிரிக்கிறேன், நமக்கு ஈஸியா இருக்காக எப்படி பிரிக்கிறேன்னா 6/12 + 1/12 பிரிச்சுக்கிறேன். அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், நமக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 6/12 நமக்கு ஃபிராக்ஷன் வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா 1/2. 1/2னா பெர்சன்டேஜ் வேல்யூ என்னது, ஃபிராக்ஷன்ல 1/2னா பெர்சன்டேஜ்ல 50% வரும். 1/12னா நமக்கு 8 something வரும். ஓகேவா? ஸோ 8.33, 1/12னா 8.33% வரும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 58.33, அதாவது 58 1/3 நமக்கு வரும். ஸோ 58 1/3 நமக்கு வருது. ஸோ ஆப்ஷன் இ 58 1/3%. புரியுதா? ஏன்னா 7/12 கொடுத்துருக்காங்க. இந்த 7/12 நீங்க 6/12 தனியாகவும் 1/12 தனியாகவும் எடுத்துக்கோங்க. அப்ப 6/12 கேன்சல் பண்ணோம்னா 1/12 15 வரும். 50%. ஃபிராக்ஷன்ல கேட்டீங்கன்னா ஃபிராக்ஷன்ல 1/2, பெர்சன்டேஜ்ல கேட்டீங்கன்னா 50%. 1/2னா 1/12னா நமக்கு 1/8னா 12.5ன்னு தெரியும். ஓகேவா? அப்போ 1/12னா 8.33. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 58 நமக்கு நீங்க 18 மட்டும் 0.33 கூட விடுங்க, 18 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இந்த 50யும் 8யும் ஆட் பண்ணி 58% ஆக்கிடலாம். இது வரைக்கும் புரியுதா? ஸோ இந்த செட் ஈஸியா இருக்குல்ல. ஸோ பார்க்கும்போது தான் கேஸ்லெட் கொஞ்சம் டஃப் மாதிரி தெரியும். பட் அதை எடுத்து நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா?